திரு ஜி.கே. நாகராஜ், கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் திரு ராஜீவ்காந்தி. உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று ஒரு அருமையான விவாதம் நீங்க வச்சிருக்கீங்க. திமுகவினுடைய உண்மையான சுயரூபத்தை தோலுறுத்தி காட்டுகின்ற ஒரு மாநாடு இது. அரசியல் மாநாடு அல்ல, முருகு பக்தர்களுடைய மாநாடு. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிடர் கழகம் ராமரை செருப்பில் அடிக்கிறதோ, அவருடைய துணை முதல்வர் சனாதன தர்மத்தை டெங்கு புழு கொசு போல ஒழிப்பேன் என்று சொல்கிறாரோ, சைவம் வைணவம் குறித்து எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக ஒரு அமைச்சர் பேசுகிறாரோ, இந்து என்றால் திருடன் என்று எந்த முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரோ, கடவுள் இல்லை என்று சொல்லி எவர் மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு வெளியே சுற்றி கொண்டிருந்தாரோ, எவருக்கு கருமாதி காசியில் செய்யப்பட்டதோ அவர்களெல்லாம் காவடி எடுத்து செல்லவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்கின்றவர்கள் காவடி எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிறைய வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. ஒரு மூணை நாகராஜன் எடுக்கிறாரு, ஹச்ராஜா எடுக்க மாட்டார் தான் கேட்கிறேன். நாகராஜன் இந்து, ஹச்ராஜா இந்து சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் சிம்பிள். எங்க அண்ணன் நாகராஜன் எடுப்பாரு. எங்க அண்ணன் நாகராஜன் எடுப்பாரு, எனக்கு தெரியும். உங்க பழக்க வழக்கு தெரியும். ஹச்ராஜாங்கிற உங்க தலைவரை இந்துக்களுடைய கடவுளையும் சொல்லிட்டு சொல்றீங்களா? பரவாயில்ல, கடவுள் இருக்கு சொல்லக்கூடிய, கடவுளுடைய கஸ்டமர் பிராக்டிஸ் இருக்கக்கூடிய, நம்பிக்கையா இருக்கக்கூடிய திரு ராஜீவ்காந்தி சொல்லுங்க. திரு நாகராஜ், சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, சாக்தம் இருக்கிறது, காணபத்தியம் இருக்கிறது, கௌமாரம் இருக்கிறது, சூரிய வழிபாடு, இப்படி பல வழிபாடு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடித்த மாதிரி வழிபடுறோம். அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது. இரண்டாவது, இந்து மதம்ங்கிறது மதம் அல்ல. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த விஷயம் எல்லாம் சரி. ஆனா தமிழ்நாட்டில் மாநாடு என்பதோ அல்லது பேரணி என்பதோ யாத்திரை என்பதோ செய்யும் போது முருகன் என்ற பெயரில் மட்டும் செய்யப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுது. கந்தசஷ்டி கவசத்தை நீங்க இழிவுபடுத்திய பொழுதுதான் எங்களுடைய முன்னாள் மரியாதைக்குரிய தலைவரும் இன்றைய அமைச்சருமான திரு முருகன் அவர்கள் கையில் வேல் எடுத்தார். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை இந்துத்துவ அடிப்படையாக கொண்டது. இந்த நாட்டில், இந்த மண்ணில் கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருக்கிறதோ அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசையோடு கொள்கையோடு இருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால நீங்க அதை துன்பப்படுத்துகின்ற பொழுது, அதை கேவலப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். நீங்கள் வாக்கு வங்கிக்காக ஒருவரை தூக்கி பிடித்து, ஒருவரை தாங்கி பிடித்து, இன்னொருவரை இழிவுபடுத்துகின்ற பொழுது நாங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை நீங்கள் கையில் எடுத்து, எந்த ஆயுதத்தை கையில் எடுத்து இந்த மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்துகின்றீர்களோ அதே ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்து அந்த மக்களை ஒன்று சேர்க்க பயன்படுத்தும். நாளைக்கு 5 லட்சம் பேர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று 5 லட்சம் பேர் கூடுகின்ற மாநாடு என்பது முருக பக்தர்கள் மாநாடு. 6 படை வாக்கு வங்கி அப்படின்னு குறிப்பிடுறீங்கல்ல, இந்த இடத்துலதான் திரு நயினார் நாகேந்திரன் சொல்றதோட பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கு. அவர் சொல்றாரு, இப்போ முருகனை கையில் எடுத்திருக்கோம், 2026 ஆட்சியை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த தொடர்பு படுத்தல் வருது? அப்போ வாக்கு வங்கியை நோக்கமா வைத்திருப்பது யாரு? மக்களை ஒன்னும் சேர்த்தணும். ஏன் சொல்றேன், நீங்க எங்க கலாச்சாரத்தை பண்பாட்டை இழிவுபடுத்துறீங்க. உண்மையை புரிய வைக்கணும். அரசியல் அப்படிங்கிறது வேறாக இருந்தாலும் கூட, அரசியல் என்பது நம் கலாச்சாரத்தோடு பண்போடு தொடர்புடையது. அது கையில் இல்லாவிட்டால் நம் அடையாளம் அழைக்கப்பட்டு விடும். நம்ம அடையாளம் சுத்தமாக இன்னைக்கு அறநிலையத்துறையில் 5 லட்சம் ஏக்கர் இருந்தது, 3 லட்சம் ஏக்கர் போயிருச்சு. அது யார் கையில் இருக்கிறது? அறநிலையத்துறையுடைய கோயிலுடைய நகையில் உருக்கப்படுகிறது, யார் கையில் இருக்கிறது? அறநிலையத்துறையில ஒரு கோயில்ல ஒரு போய் தரிசனம் செய்யணும்னா ஆயிரக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுகிறது, அதை யார் செய்கிறது? அப்போ இப்படி ஒரு கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் இங்கே வேலை செய்கின்ற பொழுது எந்த கலாச்சாரம் பாதிக்கப்பட வேண்டுமோ, எந்த கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த கூட்டத்தை வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இதன் மூலமாக ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிறதான் 2026 எங்களுடைய ஆட்சி வரும் என்று சொல்கிறார். நீங்க கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், நம்மளுடைய விஷயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிடுறீங்க. அது பரப்புரையாவே நிக்கலையே. இப்போ நீங்க சொல்லும் போது கூட அதை தேர்தலோடு தொடர்பு படுத்தி தானே பேசுறீங்க.
தேர்தலுடைய தொடர்பு அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டினுடைய இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தேர்தலுடைய தொடர்பு இல்லாம நீங்க அதை செய்ய முடியாதல்ல. இப்ப திராவிடர் கழகம் ராமனை செருப்பில் அடித்தாங்க. எதற்கு அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்க? நீங்க ஒரு மதத்தை இழிவுபடுத்தி மற்ற மதத்தை நீங்க செருப்பை தூக்கி அடிச்சீங்க. அந்த செருப்பு எடுத்தாங்க. ஒரு மதத்தை இழிவுபடுத்தி அதன் மூலமாக இன்னொரு மதத்தை சந்தோஷப்படுத்துறது. இப்ப முதலமைச்சர் என்ன பண்றாரு? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, ஆனால் மற்ற மதங்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு. ஏன் கேரளாவுல ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாரு, ஆனா இங்க இருக்கிற நிகழ்ச்சிகள் வாழ்த்து? என்ன காரணம்? பிரிவினைவாதம். என்ன பிரிவினைவாதம்? வள்ளுவர் பிறந்தார் வாழ்த்து சொல்றான். வள்ளுவர் பிறந்தார் வாழ்த்து சொல்றோம். மாபாவளி எங்கள் மன்னன் மன்னாதி மன்னன் ஓணம் மண்டலத்தை வந்ததாக நம்புறோம், வாழ்த்து சொல்றோம். தீபாவளியில யார் பிறந்தாங்க சொல்லுங்க? என்னுடைய பாட்டன் அரக்கன் ராவணனை கொண்டதாக சொல்றீங்க, ஏத்துக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்றோம் நீங்க இதே கேள்விய மத்த மதங்களுக்கு வாழ்த்து சொல்றப்போ இந்த சந்தேகங்களுக்கு இல்லாதா? மத்த மத பண்டிகைகள் 1000 நான் சொல்றது கோடிக்கணக்கான மக்கள் ஒரு விழாவை வழிபடுகின்ற பொழுது அதை வணங்க வேண்டியது, வாழ்த்த வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சருடைய கடமையா இருக்கணும். அது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். அதையே இந்து மதத்துக்கு மட்டும் நீங்க அது மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ மக்களை ஒன்றிணைக்கிறோம், ஒன்னு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அது எல்லா மக்களுமாக இல்லல்ல, இந்து மக்களை ஒன்றிணைப்பது அப்படின்றது தானே நோக்கமா இருக்கு. ட்ரம்ப் விருப்பப்பட்டா கூட வந்து சாமி கும்பிடலாம் முருகரை. நான் வேண்டாம்னு சொல்லிக்கல, யாரு வேணா வந்து கும்பிடலாமே. இன்னைக்கு அமெரிக்காவில பல சர்ச்சுகள் இன்னைக்கு கோயிலா மாறிட்டு இருக்குது. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேயர்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. நீங்க பாக்கலையா? யாரு வேண்டான்னு சொன்னாங்க? இந்த கடவுள், இது வாழ்வியல் முறை. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது. அது புரிஞ்சுக்காம உங்களுடைய வாக்கு வங்கிக்காக, பிரிவினைவாதத்திற்காக, ஓட்டு பிச்சைக்காக நீங்க பேசுற பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. பவன் கல்யாண் வந்தா என்ன, ஆதிநாத் ஜோதி வந்தா என்ன, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இல்ல பாருங்க, அதான் கேக்குறேன். நீங்க அது குறித்து ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன் நானு. நீங்க முருகன் நடத்துறீங்க, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். வாழ்த்த சொல்ல சொன்னோம். நாங்க நடத்தினா மட்டும் ஏங்க குதிக்கிறீங்க? ஏன் பயம் வருது உங்களுக்கு? வாக்கு வங்கி பாதிக்கப்படுகிற பயமா? சில பிரிவினவாத பிரிச்சு வச்சிருக்கிற மக்களை ஒன்று சேர்த்துக்கிறதே பாஜக என்ற பயமா? சரி, நான் தான் கேக்குறேன். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு அருணன், வருகிறதே பயமா?